ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரிவர் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிற ஒரு கோயினுடைய அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ரிவர் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி இந்த கோயினை வந்து நாங்கள் கேள்விப்பட்டுட்டு இருப்போம். ஏன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த கோயின் வந்து $1 கிட்டத்தட்ட $85 சம்திங், கிட்டத்தட்ட $87-89 அந்த மாதிரி எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து $1 $89 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு காலப்பகுதியில் எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிருப்பாங்க. டிசம்பர் 17 இருந்து ஜனவரி 26 இந்த ஒரு சின்ன ஒரு காலப்பகுதியில் எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹியூஜான பம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பம்ப் வந்து கொடுத்ததுக்கு பின்னால் எங்களுக்கு இதில் இன்னும் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான்னு கேட்டால் எஸ் இருக்குது. சரியா, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து இந்த ரிவர் யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு இங்கே ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கு. சைட் வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பம்புக்கு பின்னால் திருப்பி எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு சைட் வேஸ். சரியா, அந்த சைட் வேஸ் வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். சரியா, எஸ், டிஸ்ட்ரிபியூஷன். முதலாவதாக எங்களுக்கு கொடுத்துக்கிற சைட் வேஸ் வந்து இங்கே அக்யூமுலேஷன். முதலாவதாக இங்கே அக்யூமுலேஷன், அதுக்கு பின்னால் இது வந்து ரீஅக்யூமுலேஷன், அதுக்கு பின்னால் இது டிஸ்ட்ரிபியூஷன். திருப்பி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து எங்களுக்கு திருப்பி இங்கே ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துட்டு எங்களுக்கு அங்கே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த சைட் வேஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிக்கிறாங்க. திருப்பி இங்கேருந்து திருப்பி மேலே மூவ் ஆகிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் ஒன்று இருக்குது. அந்த ரிஜெக்ஷன் ஜோனில் மார்க்கெட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே டவுன்ஃபால் ஆகியிருப்பாங்க. சரியா, அப்போ இது வந்து ப்ரீவியஸாக நடந்த விஷயம். அப்போ ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் 2 பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் முதலாவது பேட்டர்ன் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதோடைய நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணி நெக்லைனில் வந்து எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு எஃப்இஜி கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 10x கிட்டத்தட்ட 1000% எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க. அந்த எஃப்இஜி கேப்பில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால், எஸ், கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000% வந்து பம்ப் ஆகிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அந்த எஃப்இஜி கேப்பில் இருந்து, சரி, நாங்கள் எடுத்துருந்தோம்னு சொன்னால் 1000% எங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். பட் நாங்கள் எடுக்கல. சரியா, அப்போ எடுக்காமல் இப்போ வந்து அதுக்கான பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறோம். எடுக்காமல் இப்போ வந்து அதுக்கான பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறோம். அப்போ இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து இங்கிட்ட ஒரு ஓர்டர் பிளாக் ஒன்று ஃபார்ம் ஆகும். சரியா, ஒரு ஓர்டர் பிளாக் ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ எங்களுக்கு வந்து எங்கே என்ட்ரி போகலாம்னு சொன்னால், அந்த ஓர்டர் பிளாக்கில் வந்து ஈஸியாக என்ட்ரி போகலாம். சரியா, $5.37 $4.85 வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஓர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த ஓர்டர் பிளாக்கில் ஈஸியாக என்ட்ரி போகலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லிப்பேன், எங்களுக்கு 2 பேட்டர்ன் சொல்லி, முதல் பேட்டர்ன் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ரெண்டாவது பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக இது வந்து எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வரும். அப்போ டபுள் பாட்டம் பேட்டர்னாகவும் எங்களுக்கு இதை எடுக்கலாம். சரியா, அப்போ இப்போ வந்து ப்ரீவியஸாக நடந்த மாதிரி என்ன சரி சினாரியோ நடக்குதான்னு கேட்டால் எஸ், நடக்குது. அது என்னன்னு சொன்னால், முதலாவதாக எங்களுக்கு வந்து இங்கே அக்யூமுலேஷன் நடந்திருக்கும்னா, இங்கே வந்து அக்யூமுலேஷன். சரியா, அதுக்கு பின்னால் ரீஅக்யூமுலேஷன், அதுக்கு பின்னால் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு பின்னால் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இது உங்களுக்கு சைட்வேஸாகவே காட்டுறேன். சரி, உங்களுக்கு அப்படி சொன்ன குழம்பும் சரி, அதனால் உங்களுக்கு சைட்வேஸாகவே காட்டுறேன். முதலாவதாக எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க மார்க்கெட். இந்த மாதிரி பார்க்கலாம். சரியா, எங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திருப்பி மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு திருப்பி கீழே மூவ் ஆகிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சைட் வேஸ் ஒன்று எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் ஷார்ட் டைம் டைம் ஃப்ரேம் பார்த்தா கிளியராக விளங்கும். இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கிளியராக இங்கே ஒரு சைட் வேஸ் ஒன்று இருக்கிறது வந்து மார்க்கெட்டில் கிளியராக விளங்கும். சரியா, அப்போ இப்போ எங்களுக்கு அங்கே ஒரு சைட் வேஸ் இருக்குது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு இங்கே ஒரு சைட் வேஸ் இருக்குது. இங்கே ஒரு சைட் வேஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாகவும் எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு சைட் வேஸ் இருக்குது. சரியா, அப்போ இப்போ இங்கே வந்து எது எங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த சைட் வேஸ் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலை. இந்த சைட் வேஸ் வந்து இங்கே இதுக்குரிய ஹிஸ்டரி ரிப்பீட் எதுவும் நடக்கலை. ஆனால் இங்கே கீழே இருக்கிற இந்த 2 சைட் வேஸும் இது நடக்குது. எதுன்னு சொன்னால், இது வந்து முதலாவதாக இங்கே இத்தனை ஸ்டார்டிங் சைட் வேஸ் முதல் ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு இந்த சைட் வேஸ் எங்களுக்கு முதல் ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு இங்கே ஒரு சைட் வேஸ் பாருங்கள். எங்களுக்கு வந்து இங்கே ஒரு சைட் வேஸ்க்கு பின்னால் எங்களுக்கு பிரேக் அவுட். எங்களுக்கு இங்கே பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிட்டு எங்களுக்கு இங்கே சைட் வேஸ் கொடுத்துச்சான்னு கேட்டால் அதை நாங்கள் ஒரு டைம் பார்ப்போம்.
எஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது சைட்வேஸ் இது சரியா. இப்போ அந்த சைட்வேஸை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் இது லோ டைம் காட்டுறேன், இப்போ ஹை டைம் காட்டுறேன், லோ டைம் காட்டுறேன். ஓகே, முதலாவதாக எங்களுக்கு இந்த சைட்வேஸை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு திருப்பி மேலே மூவ் ஆக இல்லாமல் கீழே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் கீழே மூவ் ஆகியிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து முதலாவது இங்கே, ரெண்டாவது இதில் வந்து நாங்கள் சரியாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எடுக்கலாம். இது வரைக்கும் எடுத்தோம்னு சொன்னால் இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸாக தான் இருக்குது. மார்க்கெட் எங்களுக்கு இது ஃபுல்லாக ஒரு சைட்வேஸாக இருக்குது. முதல் சைட்வேஸ் இது, ரெண்டாவது சைட்வேஸ் இது சரியா. இப்போ மூணாவது சைட்வேஸ், இப்போ மூணாவது என்ன செஞ்சிருக்குது, மூணாவது வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, மூணாவது டம்ப் ஆகிருக்குது. இப்போ டம்ப் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே டம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே அழகான ஒரு டம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டம்ப் வந்து எங்களுக்கு இங்கே நடந்திருக்குது கிட்ட. எஸ், எங்களுக்கு இங்கே அதே டம்ப் நடந்திருக்குது. அந்த டம்புக்கு பின்னால் எங்களுக்கு திருப்பியும் எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இங்கேயும் அதே சைட்வேஸ் ஒன்று மூவ் ஆகுது. அப்போ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகணும். பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகி எங்களுக்கு எது வரைக்கும் மேலே மூவ் ஆகணும்னு சொன்னால் இங்கே இருக்குது இந்த ரிஜெக்ஷன் ஜோன், இந்த ஜோன் வரைக்குமே மூவ் ஆகணும். இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி கீழே மூவ் ஆகணும் சரியா. திருப்பி கீழே மூவ் ஆகிற மார்க்கெட் இப்போ எங்களுக்கு இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே மூவ் ஆகிற மார்க்கெட் இந்த ஓபி நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸாக. இப்போ எங்களுக்கு இந்த ஓபி உண்டு. இப்போ இந்த ஓபியில் வந்து திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு டப் பண்ணணும். இப்போ திருப்பி இந்த ஓபியில் டப் பண்ணிவிட்டு எங்களுக்கு திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கேருந்து திருப்பி இந்த பேட்டர்னை வந்து ரீக்ளைம் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பேட்டர்னை வந்து எங்களுக்கு ரீக்ளைம் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வந்து எஃபிஜிஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓட பிளாக் என்ன சரி ஃபார்ம் ஆகும். அப்போ அதை வந்து திருப்பி எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ எங்களுக்கு அந்த டைம் அப்படி மூவ் ஆச்சுன்னு சொன்னாலும் எங்களுக்கு இதை வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்கலாம். எங்களுக்கு இப்படி திருப்பி இப்படி கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் டபுள் பாட்டமாக வரும். அப்படி வரக்கூடிய வந்து எங்களோட நெக்லைனாக இருக்கும். அப்படி சப்போஸ் எங்களுக்கு இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால், இந்த ஜோனில் வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுடைய பையிங் லிமிட் வந்து இந்த ஜோனாக இருக்கும் சரி. பையிங் லிமிட் வந்து இந்த ஜோனாக இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய செல்லிங் ஏரியா இது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் இந்த ஜோன் வரைக்கும் இருக்கும் எங்களுடைய செல்லிங் ஏரியா. எங்களுடைய செல்லிங் ஏரியா வந்து இந்த ஜோன் சரியா. அப்போ எங்களுக்கு முதலாவது ரிஜெக்ஷன் இங்கே நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய பையிங் ஜோன் வந்து இதாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நாங்கள் பை பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1600% வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. எங்களுக்கு முதலாவது இங்கே வைக்கலாம் சரியா. இப்போ இந்த ஜோன் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஃபுல் ஜோனும் வைக்கலாம். இந்த ஃபுல் ஜோன் இப்போ இந்த ஃபுல் ஜோனும் வச்சோம்னு சொன்னாலும் எங்களுக்கு இப்போ 1000% அப்படின்னு சொல்லி நாங்கள் டார்கெட் பண்ணாலும் $1000 அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணாலும் எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த ஜோனில் வந்து எங்களுக்கு 1000% வைக்கலாம் சரியா. அப்போ இப்போ வந்து ரிவர் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஜோன் இந்த ஃபஸ்ட்டுக்கு இருக்க இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் அடிக்கணும். இப்படி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸாக இங்கே நடந்திருக்கு தானே, இங்கே நடந்திருக்க ஒரு விஷயம் இதே மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து இங்கே கட்டாயம் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஹண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுதா, ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுதா. அப்படி லிக்விடிட்டி ஹண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சரியா. அப்போ இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ RSI கொஞ்சம் எனேபிள் பண்ணி பார்த்துருவோம். எஸ், RSI பார்த்தோம்னு சொன்னால் RSI வந்து அப்போ அந்த டைம் வந்து எங்களுக்கு ஓவர் சோல்டு இருந்திருக்குது. அப்போ இங்கே ஓவர் சோல்டு இருந்திருக்குது. அப்போ எங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்கே இருந்து இப்போ ஓவர் சோல்டு இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறாங்க. மேலே மூவ் ஆகி ஓவர் போட்டுக்கு போகணும். மார்க்கெட் வந்து இங்கே ஓவர் போட்டுக்கு போகணும். எங்களுக்கு இங்கே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி திருப்பி கீழே வரணும். இப்படி கீழே வந்து இங்கே ஓவர் சோல்டுக்கு வரணும். இந்த ஓபியில் வந்து டப் ஆகணும். அப்படி டப் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து அழகாக க்ளீனாக எங்களுக்கு வந்து பை லிமிட் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1000% ஈஸியாக வைக்கலாம். இப்போ 1000% எங்களுக்கு வந்து ஈஸியாக டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.